பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். இல்லை, ராகு மே மாதம்தான் கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி புத பகவான் அங்கே மீன வீட்டில் தான் இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கார், இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி தான் அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து சுபா பகவான் வக்ரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது கன்னி வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா, இது கும்ப மாதம்னு பேர். இதுக்கு பேர் கும்ப மாதம். கும்ப மாதம்னா மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன் தான். ஒரு 20% 25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள், அதாவது தசபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தசபுத்தி சுமாராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆக இது பொது பலன் தான். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான், என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா கடல் ராசி, நீர் ராசின்னு அர்த்தம். இவங்க பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க நீரில் ஒரு கண்டம் இருக்கும். இப்போ இல்லை, உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை புத்தி இல்லைன்னா தான். ஏன்னா அது நீர் ராசி, நீரில் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பாங்க. 2 தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரே நேரத்தில் 2 வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு சிலர் 2வது திருமணம் பண்ணுவாங்க, எல்லாரும் இல்லை. சரி, இது பொது பலன். இப்போ இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது? 30 வயசுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு 7.5 சனி நிறையா சொல்லியிருக்கேன். அதனால 7.5 சனினாலும் சரி, எந்த சனினாலும் 12 ராசிக்கு வரும். என்ன, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். 7 என்ன சார், நம்மளை அனுபவப்படுத்த சனி பகவான் நம்மகிட்ட வர்றாருன்னு அர்த்தம். நம்மளை ஒழுங்குபடுத்த வர்றாருன்னு அர்த்தம். நம்மளை ஒரு அனுபவத்தை பாடத்தை கொடுத்து அதுலேருந்து நம்ம தப்பிக்க வைக்க போகிறாருன்னு அர்த்தம். 7 என்ன, படிக்கிற பிள்ளைங்க கவனமாக படிக்கணும், மார்க் குறைஞ்சிரும். 7 என்ன, 2 வீலர் சைக்கிள் காரில் போய் கவனமாக போகணும், கரெக்டாக காலில் தான் அடிபடும். ஆனால் திருமணம் பண்ணுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, இப்போ சனி பகவான் 7.5 சனி 30 வயசுக்குள்ள இருந்தாலும் ராசிக்கு 6ஆம் வீட்டு கிரகம் நல்லவர் இல்லை, அவர் ராசியில் இருக்கார். 7ஆம் வீட்டு கிரகம் பாதகாதிபதி ராசியில் இருக்கார். 3-8 கூட சுக்கிரன் ராசியில் இருக்கார், அதுவும் நல்லதில்லை. என்ன சார் எனக்கு போய் இப்படி சொல்கிறீங்கன்னா, எந்த ஒரு குழந்தைய அதிகமாக ஆசிரியர் கவனிக்கிறாரோ, அதிகமாக தண்டனை கொடுக்குறாரோ, அந்த குழந்தை மேலே அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறார் ஆசிரியர்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் மீனராசிக்காரங்க இருக்கீங்க, உங்களை எச்சரிக்கை பண்ணுறது தான் இது.
இது கோச்சார பலன் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20-25% தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் சூப்பர். சில பேருக்கு 7.5 சனியே வந்ததே தெரியாது சார், நல்லா இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஜாதகம் அனுப்புறீங்க. சில பேர் மீனராசிக்காரங்க நிறைய திருமண பொருத்தம் வந்துகிட்டு இருக்கு, பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீடு கட்டுற கேட்டீங்க, வீடு கட்டலாம். 7.5 சனியில் வீடு கட்டலாம், 7.5 சனியில் திருமணம் பண்ணலாம், சொத்து வாங்கலாம். கொஞ்சம் கவனமாக வாங்கணும், டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அங்கே புதன் வேற இருக்குது. அல்லது 2 பேர் ஜாயிண்டாக உள்ள சொத்து வாங்குற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் 7.5 பயந்துடக்கூடாது, சரியா? ஆனால் ராசிநாதன் 3ல் இருக்கிறது நல்லது அல்ல. ஆனால் அவர் டைரக்டாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது. ராசிநாதன் குரு பகவான் 3ஆவது இடத்தில் இருப்பது சிறப்பல்ல. ஆனால் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையான பாக்கியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மாங்கல்யக்காரன், உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவனாக இருந்தால் மனைவி பேரில் சொத்து வாங்குவீங்க, மனைவியாக இருந்தால் கணவன் பேரில் சொத்து வாங்குவீங்க. செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால செய்கிற தொழிலில் லாபம் லாபம் லாபம். ரியல் எஸ்டேட் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் கடை நடத்தலாம், பூமின்னா செவ்வாய்னா பூமி, ரியல் எஸ்டேட்டு எல்லாம் வாங்கி விற்கிறது, கட்டடம் கட்டி கொடுக்கறது, எலக்ட்ரிக்கல் ஸ்டோரு, அரசியல் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் 10-11 பார்க்குது. அரசியலில் புதிய பதவி கிடைக்கும். ஆனால் செலவு பண்ணக்கூடாது, அரசியலில் இருக்கோம்னா செலவு பண்ணி தான் ஆகணும். சரி, ஆக இந்த குரு உங்களுக்கு 3ல் மறைஞ்சாலும் அவர் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், சிறப்பு. அதே குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், திருமணம் செய்யலாம். அதே குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கும். முதல்ல சொன்னதெல்லாம் எச்சரிக்கை, இதெல்லாம் லாபம். ஆக மீன ராசிக்கு சொத்து வாங்கும் யோகம் உண்டு. திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை. குழந்தை பாக்கியம் உண்டு. வெளிநாடு போகிறதுனா போயிடலாம் சார், உள்ளூரை விட்டு வெளியில் போயிடணும். ஏன்னா 7.5 சனி, அதுக்கப்புறம் சனி ராசிக்கு வேறு வருவார், அதுக்கப்புறம் இங்கே போவார். அப்போ சனியினுடைய தாக்கம் அதிகம்னா, சனி பகவான்னா அந்நிய பாஷை, அந்நிய நபர், வேறு மதம், வேறு ஜாதி, இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் தொடர்பு வச்சு தொழிலுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம். உங்களுக்கு உயர் அதிகாரியாக வரலாம், உங்களுக்கு மேனேஜராக வரலாம், உங்களுக்கு முதலாளியாக வரலாம். அவங்கனால லாபம் உண்டு. ஆனால் நான் பூர்வீகத்தில் இருப்பேன் அப்படின்னா இந்த டயத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆக இந்த மார்ச் மாதம் என்பது உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் மாதம். அதே நேரத்தில் வருமானத்துக்கு குறைவில்லை, செய்கிற தொழிலுக்கு குறைவில்லை. வெற்றி வெற்றி வெற்றி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா முருகன் தான். முருகனை ஃபஸ்ட்டு இறுக்கி பிடிச்சிக்குங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடை பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு திருமணமாகி வந்த பெண்ணை, மனைவியை, மகாலட்சுமியை தெய்வமாக நினச்சி கும்பிடுங்க. தெய்வம் இல்லை அவங்க, ஆனால் தெய்வமாக நினச்சி கும்பிட்டிங்கன்னா 7.5 சனியும் பாதிக்காது. அந்த 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக உண்டு. 4ல் இருக்கிற செவ்வாய் 10ஆவது பார்வையாக பார்க்கறதுனால அரசியல்லையும் முன்னேற்றம் உண்டு. நாம் சொல்கிறது எல்லாமே எச்சரிக்கை. ஆனால் இதில் மீண்டு வரணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கங்க. நீங்கள் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி மீன ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம் கவனம் கவனம், எச்சரிக்கை. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தையும் வெற்றி மேல் வெற்றியாக கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.